இப்போ வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டதோடு இருக்கும். ஃபுல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஓப்பன் சைடு மட்டும் நமக்கு இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மூடி போட போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இதை வந்து நம்ம பக்கத்து திருப்பிக்கங்க. இதில் வந்து பாசியில் வந்து கோர்த்துடலாம். நரம்பு தேவைக்கேற்ப சிக்கு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாசியில் கோர்த்தாச்சு. இதை அப்படியே நம்ம அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு ரைட் சைடு உள்ள நரம்பில் 3 பாசி போட போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விட போகிறோம். இப்போ பாருங்கள், அழகான பாக்ஸ் மாதிரி வந்துருச்சா. இப்போ இதே மெத்தட் தான். இதை அப்படியே பக்கத்தில் உள்ள பாசிக்குள்ளே ஒரு நரம்பை விட போகிறோம். அடுத்தது சைடில் போடுற நரம்பை எடுத்து ரெண்டு பீட்ஸு போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 போட்டோம். இப்போ அடுத்து 2 தான். அடுத்து இன்னொரு நரம்பு ஏற்கனவே கோர்த்தோம் இல்லையா பாசிக்குள்ளே, அந்த நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விட போகிறோம். இப்போ அடுத்து திரும்ப பக்கத்தில் உள்ள பீட்ஸுக்குள்ளே கோர்க்க போகிறோம். அடுத்து சைடில் உள்ள பீட்ஸில் நரம்பில் 2 பீட்ஸ் போட போகிறோம். ஏற்கனவே கோர்த்த நரம்பை எடுத்து பீட்ஸுக்குள்ளே விட போகிறோம். மூணு போட்டாச்சு. இப்போ அதிலே சைடு பீட்ஸ்குள்ளே விட போகிறோம். இந்த சைடில் போகிற நரம்பில் 2 பீட்ஸ் போட போகிறோம். இந்த கோர்த்த நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விட்டு இழுக்க போகிறோம். அதே மாதிரி சைடு பீட்ஸுக்குள்ளே விட போகிறோம். இந்த சைடில் போகிற அடுத்து பக்கத்தில் உள்ள பீட்ஸில் கோர்த்தாச்சு. அடுத்து இந்த சைடில் போகிற நரம்பை எடுத்து 2 பீட்ஸு போட்டாச்சு. அடுத்து அந்த கீழே அடுத்த பீட்ஸுக்குள்ளே கோர்த்த நரம்பை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பீட்ஸில் வந்து கோர்த்தாச்சு. அதே மாதிரி சைடில் இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பீட்ஸில் கோர்க்க போகிறோம். நம்ம எப்போதும் இதில் 2 பீட்ஸ் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம மேலே தான் 2 பீட்ஸு போடணும். மேலே போகிற நரம்பில் 2 பீட்ஸையும் கோர்த்து இப்போ இங்கே சைடில் போகிற நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த சைடில் திரும்பும். இந்த மாதிரி இங்கிட்டு திரும்பினா நம்ம இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்க முடியாது. இப்போ வந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு 3 பீட்ஸ் போடணும். மேலே உள்ள நரம்பில் 3 பீட்ஸு போடணும். போட்டுட்டு அதே கீழே போகிற நரம்பை எடுத்து பீட்ஸ்குள்ளே விடணும். விட்டு இழுத்துட்டா நம்மளுக்கு அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம அடுத்த லைனும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நம்ம 5 லைன் போடணும்.
5 லைன் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு இதில் 5 லைன் போட சொன்னேன்ல, இது 3வது லைன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து நரம்பு முடிய போகுது. அதை வந்து உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ எப்பவும் போல் இதில் வந்து நம்ம சைடில் பீட்ஸில் கோர்த்துக்குவோம். நரம்பை கோர்த்துட்டு சைடில் 2 மணி கோர்த்தாச்சு. அடுத்து வந்து இன்னொரு நரம்பை எடுத்து நம்ம கோர்ப்போம் இல்லையா, அதை கோர்க்கக்கூடாது. அப்படியே என்ன பண்ணிடணும்னா கட்டிடணும். அப்படியே கட்டிட்டு நம்ம 2 முடிச்சு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு சைடில் அப்படியே வந்து கோர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வந்து சைடில் கோர்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். நான் 3வது லைன் போட்டேன். அது வந்து நரம்பு முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இதில் வந்து மொத்தமாக கட்டிட்டு சைடில் கோர்த்துட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நரம்பு கோர்க்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து இந்த பாருங்கள், இப்படி வி ஷேப் மாதிரி இருக்கா? இதில் வந்து இதில் ஒரு நரம்பு ஒரு பீட்ஸுக்குள்ளே விட்டுட்டு சைடில் உள்ள பீட்ஸுக்குள்ளே விட்டுருங்க. இதுதான் ஜாயின் பண்ணணும். இன்னும் வந்து நம்ம 3வது லைனு போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மொத்தம் 5 லைன் போடணும். இப்போ 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னும் 2 லைன் போடணும். இப்பவும் போல் சைடில் 2 பீட்ஸ் போட்டாச்சு. ஆப்போசிட்டில் உள்ள நரம்பை எடுத்து கோர்த்தாச்சு. இப்போ இப்படியே நம்ம வந்து 5 லைனையும் போட்டுட்டு பார்ப்போம். 3வது லைன் போட்டாச்சு. இப்போ இன்னும் 2 லைன் போடணும். இப்போ வந்து நான் 5 லைன் போட சொல்லியிருந்தேன்னா 5 லைன் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம வந்து இப்போ நரம்பு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பூவில் உள்ள பூவை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சதுரத்தை விட்டுட்டு அடுத்த 2வது பாசியில் நம்ம கோர்க்க போகிறோம். ரெண்டாவது பாசியில் கோர்த்துருக்கோம். பாசியில் கோர்க்கலை, 2வது பாசியில் வந்து கோர்த்துருக்கோம். இப்போ அப்படியே நம்ம பக்கத்து திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரைட் சைடில் உள்ள நரம்பில் வந்து 3 பீட்ஸ் போட போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் போட போகிறேன். ஒரே கலராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு உள்ள நரம்பில் பீட்ஸுக்குள்ளே விட்டு முடிய போகிறோம். இப்போ அடுத்து பக்கத்தில் உள்ள நரம்பில் கோர்க்க போகிறோம். பக்கத்தில் உள்ள பீட்ஸில் கோர்த்தாச்சு. இப்போ அடுத்து 2 பீட்ஸு. ஃபஸ்ட்டு 3 போட்டோம், அடுத்து 2. இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு போடையில் புரியலை, எனக்கு வந்து புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சின்ன சின்னதாக ஆரம்பத்தில் என்ன போடணுமோ அதை உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதை போட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பெரிய வீடியோ பார்த்து நீங்கள் போடுங்க. நான் சின்னதாக கீ செயினுக்கு உள்ளது அந்த மாதிரியில் உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன பின்னுவோமோ அதை நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கு நீங்கள் இந்த பர்ஸை பின்னுறங்க. உங்களுக்கு அப்புறம் செட் ஆகும். புரிகிறவங்களும் இருக்குது, புரியாமலாம் இருக்காது. இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு வந்து சொல்லலாம்.
இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு பீட்ஸை விட்டோமா, அதே மாதிரி அந்த பக்கத்து ஒரு பீட்ஸை விட்டுட்டு நம்ம இந்த பீட்ஸோடய நிப்பாட்டிக்கிறணும். இப்போ பாருங்கள், அடுத்த பூவை போட்டுட்டு ரைட் சைடு 2 பீட்ஸு, இப்போ இதை வந்து அப்படியே நிப்பாட்டிக்கங்க. இங்கிட்டு ஒரு பூ போடலை, அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பூ போடல. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டில் உள்ளதை விட்டுட்டு அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு லைன் போட்டிருக்கோம். அடுத்து இங்கிட்டு சைடில் 2 பக்கட்டும் விட்டுட்டு அடுத்து இதில் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து இதில் இந்த முதல் லைனை விட்டுட்டு 2வது லைனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி வரிசையாக நம்ம 1 வர்ற வரைக்கும் போட போகிறோம். பார்க்கலாம், ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் அதில் வந்து ஒரு பூ வர வரைக்கும் நான் போட சொல்லியிருந்தேன்ல, இந்த பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. ஒன்று சைடில் விட்டுட்டு அதே மாதிரி இங்கிட்டு விட்டுட்டு கடைசியில் நமக்கு வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 3 லைன் வந்திருக்கும். இதில் இருந்து நம்ம 5 லைன் அதில் போட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒத்தியாக வர்றதுக்கு 3 லைன் வந்திருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் 2 லைன் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பார், இப்போ இதில் வந்து பொடி கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறதுன்னு காட்டுறேன். இந்த பொடி பின்னுறதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. இதை எப்படி பின்னுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ சைடில் வந்து நம்ம க்ரீன் கலர் பார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம நரம்பை கோர்த்துக்கிட்டு அப்படியே ரெட்டை நரம்பாகவே சேர்த்து நம்ம வேணுங்கிற லென்த்துக்கு தக்கன நம்ம வந்து இந்த பீட்ஸை நம்ம கோர்த்துட்டு அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு பீட்ஸில் வந்து அப்படியே சேர்த்து 2 பாசிக்கு இடையில விட்டுட்டு கட்டிட்டு நம்ம சைடில் கோர்த்து கட் பண்ணிடணும். நல்லா லாங்காக எல்லாத்துலேயும் கோர்த்துட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உருவிக்கிறோம். எல்லாம் பின்னி முடித்ததுக்கப்புறம் பர்ஸ் இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நான் வெவ்வேறு வீடியோக்கள்லாம் நான் நிறைய போடுறேன். எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக எப்படி சொல்ல முடியுமோ நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.